அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் எங்கள் எல்லாருக்கும் வெற்றி பெறணும் என்ற மிகப்பெரிய ஆசை இருக்கு. ஆனால் எங்கள் எத்தனை பேர் அந்த வெற்றிக்கான முயற்சியை போட தயாராக இருக்கிறோம்? முயற்சியா? இன்றைக்கு ஒரு சாதாரண மனிதனையும் ஒரு சாதனையாளரையும் வேறுபடுத்தி காட்ட போகிறதே இந்த முயற்சின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். எங்கள்கிட்ட திறமைகள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், ஏன் நிறைய கனவுகளை கூட நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இது மூன்றுக்கும் பின்னால் எங்களோட முயற்சி இருக்கான்னு தான். ஏனென்றால் முயற்சி இல்லாத எந்த ஒரு விஷயமுமே நிலைக்காதுன்றது தான் உண்மை. இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம், நாங்கள் விரும்பி செய்கிறோம். எதிர்பாராத ஒரு தோல்வி வந்துட்டு அதுக்காக அந்த இடத்துலையே நாங்கள் துவண்டு போகணுன்ற எந்த ஒரு அவசியப்பாடுமே இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஒரு விரும்பின விஷயம் செய்யும் போது அதில் ஏற்படுற தோல்விகளாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், ஏன் அவமானங்களாக கூட இருக்கலாம். இது எல்லாமே எங்களோட வெற்றிக்காக நாங்கள் செய்கிற முதலீடு மட்டும்தான். விதை கூட மண்ணுக்குள்ள போட்டால் கஷ்டப்பட்டு தான் விருட்சமாகவே வளருது. அப்போ இது எங்களுக்கு மட்டுமே விதிவிலக்காக போக போகிறது இல்லை. திருக்குறளில் கூட வள்ளுவர் அதை தான் சொல்ல வரார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். இறைவனே எங்களை கைவிட்டாலும் நாங்கள் செய்த எங்களுடைய உழைப்பு, அதாவது எங்களுடைய முயற்சி எப்போதுமே எங்களை கைவிட போகிறது இல்லை. அதால் நாங்கள் எல்லாருமே எங்களுடைய கனவுகளை நாங்கள் வெற்றி கொள்வதற்காக, எங்களுடைய லட்சிய பாதையில் நாங்கள் போகிறதுக்காக எப்போவுமே எவ்வளோ பெரிய தோல்விகள் கூட வரணும், முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்காகவே ஓடுவன் மட்டும் வெற்றியாளன் இல்லை, கீழே விழுந்தாலும் ஓடுவன் என்றவன் தான் உண்மையான வெற்றியாளன். சிந்தித்து செயலாற்றுங்கள். நன்றி.